காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையை தீர்க்க தற்காலிக கண்காணிப்பு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நதிநீரை தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பங்கீடு செய்வது தொடர்பான காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு கடந்த பிப்ரவரி 20 மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை அமல்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 7 விசாரணைக்கு வந்தபோது காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும் என்று மே 10 அன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வெள்ளியன்று இந்த வழக்கு RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் அதற்கு சில காலம் பிடிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்தது. அதை கேட்ட நீதிபதிகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் நதிநீர் பங்கீடு பணிகளை கவனிக்க தற்காலிக கண்காணிப்பு குழுவை அமைப்பதாக கூறினர். அந்த குழுவுக்கு மத்திய நீர்வளத்துறை செயலர் தலைவராக இருப்பார் என்றும் தமிழகம், கர்நாடகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் குழு உறுப்பினர்களாக இருப்பர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் தற்காலிக கண்காணிப்பு குழு மாநிலங்களிடையேயான நீர் பங்கீட்டு பணியை கவனிக்கும் என்றும் அதில் மாநிலங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.